சயின்டிஃபிக் முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செங்கோடு ஓங்காளியம்மன் கோயில் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே வந்து நம்ம நீராட்டம் பார்த்தது, வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டியூனர் திருச்செங்கோட்டு வந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓங்காளியம்மன் கோயில், அந்த பிரசித்தி பெற்ற ஓங்காளியம்மன் கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு வீடு வந்து அதெல்லாம் இடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடு கட்டலாங்கிட்ட பிளானில் இருக்கோம். அதனால் வந்து நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. நாம் அந்த இடத்த ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்தோம். அதாவது அந்த வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அதாவது அது எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா பாரம்பரிய முறையும் அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் முறையாக அதாவது அறிவியல் முறைப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்யூடபிள்யூ டிவைஸை வச்சு நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எர்த் ராட் அடித்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த பாறையோட அமைப்பு எப்படி இருக்குது, கரு எப்படி இறங்குது அப்படிங்கிறது கேன் ரிப்போர்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அடிக்கணக்கு எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிடுறோம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி எவ்வளோ தண்ணி வரும்னு கேட்டதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 170 அந்த ரேஞ்சில், அதாவது 180க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேப் வரும். அடுத்து செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 டு ஒரு 300 அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 அடி அப்படின்னு ஒரு 450 அடிக்கு ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 தண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த இடத்த போர் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோபோ வண்டி அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா இன்வீல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும், கரெக்டாக திருச்செங்கோட்டு மலை அடிவாரத்துக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு மனை அமைச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டு மலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பெரிய வண்டி வராது, அதனால இன்வீல் அப்படின்னா ரோபோ வண்டி வச்சு தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுத்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணலான்ட்டு இன்வீல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் 4.25 இன்ச்சு போர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு கேசிங் பைப் இன்செட் பண்ணிவிட்டு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 அடி அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்துருக்கு. அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா புகையடைக்கி சதன்னு வந்து ஒரு 3/4 இன்ச்சு தண்ணி ஒரு 3/4 இன்ச்சு டு ஒரு 1 இன்ச்சு தண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நம்மளும் இல்லை, கால் பண்ணி தான் பேசிகிட்டு வந்து அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 240 டு ஒரு 245 அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2 கேப்பு தண்ணி வந்து சேர்த்து ஒரு 1.5 இன்ச்சு தண்ணிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ நமக்கு அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி 2 கேப் வந்துருச்சுங்கன்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆழம் எவ்வளோ ஆழம்னா ஓட்டி ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஆழம் தேவையில்லை, ஏன்னா தண்ணி மேலே வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 380 வரைக்கும் ஓட்டி இந்த பாயிண்ட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனையிலோ விவசாய தோட்டத்திலையோ தொழிற்சாலைக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நீராட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு ஓட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. வேறு சந்தா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.